ஹலோ ஆல், என் பேர் பிரவீன். ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 அக்கௌண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் குணாப்ரோவோட கிளாஸ் கிடச்சிது. ஒரு 15 days கிளாஸ் பக்கம் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் கன்சிஸ்டன்சினா என்ன, அதை எப்படி நம்ம க்ரோத்தாக கொண்டு போகிறது அப்படின்னு பல விஷயங்கள் அந்த மீட்டிங்கில் வந்து தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு 3 to 6 months வந்து கன்சிஸ்டன்ஸாக பர்சன்டேஜ் வைஸ் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ சார்ட்டை வச்சு மூவ் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஓகே, ஹாய், என் பேர் ஜெய் கமலேஷ். நான் வந்து 3 years ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கேன். ஆனால் 3 years தான் நான் ப்ராஃபிட்டை பண்ணவே இல்லை, லாஸ் தான் போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 15 days வந்து குணா ப்ரோவோட கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஆன்லைனில். அதில் வந்து அவர் இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்னா என்ன, அது எப்படி அனலைஸ் பண்ணும் எல்லாம் கிளியராக சொல்லியிருந்தார். அது கிளாஸ் போன அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு கிளியாரிட்டி ப்ளஸ் ஒரு இன்டெப்த் நாலேஜ் கிடச்சிது எனக்கு. ஸோ இப்போது உங்களோட டார்கெட் என்னென்னா, இப்போது லாஸ் பண்ணுறோமோ இல்லையோ லாஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அது நோக்கி தான் போய்ட்டு நாங்கள் இப்போது. ஸோ தேங்க்யூ குணா ப்ரோ. ஹாய், என் பேர் ரோகேஷ். நான் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக இருக்கேன். 3 வருஷமாக இந்தியன் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் லாஸஸ் தான், நிறைய ஃபெயிலியர்ஸ். அதுக்கப்புறம் தான் குணா ப்ரோ மூலயமா எனக்கு ஃபாரெக்ஸ் தெரிய வந்தது. அவர்கிட்ட தான் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக நான் ப்ராஃபிட்டாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக இல்லை. நான் இப்பயும் லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் வரும், அதில் டபுளாக லாஸ் ஆகுது. ப்ராஃபிட் இருந்தால் டபுளாக லாஸ் ஆகுது. இதுதான் நடக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், மார்க்கெட்டில் நம்ம ஆர்டர் போடுறோம், அந்த ஆர்டரு வந்து இது ப்ளேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதும், நம்ம நினச்ச டைரெக்ஷனில் போனால் ப்ராஃபிட்டு, இல்லைன்னா லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு கான்செப்டே என்னன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் குணா சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ரோக்கரேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஆள் இருக்காங்க, லிக்விடிட்டினா என்ன, லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா என்ன, அதில் இன்னும் எத்தனை பிக் ஹெட்லாம் இருக்குன்றது இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் மார்க்கெட்டோட பேசிக்ஸை நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் இன்டெப்த்தாக. என்னோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு $500 போகிறோம், ஒரு $100 போகிறோம், அதில் வந்து ஒரு 50% எடுக்கிறோம், 60% எடுக்கிறோம், இப்படி தான் இருந்தது. இதனால தான் நான் லாஸ் பண்ணுறேன்றது இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளாவே குணா சண்முகா ப்ரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அவர் வந்து ரீசெண்டாக வெபினார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவரே ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணுறதுக்காக. அதுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து எங்களை நல்லாவே கைட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் முக்கால்வாசி நான் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி லாஸும் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இவர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லித்தராருன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் கிடையாது, ஃபஸ்ட்டு நம்ம லாஸ் பண்ணாமல் இருக்கணும். லாஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இவர் நம்மளுக்கு சொல்லித்தரதே முக்கியமானது எப்படி லாஸ் பண்ணாமல் இருக்கிறது, லாஸஸை தடுக்கிறது எப்படின்னு தான் சொல்லித்தராரு. ஸோ இவர் கூட ட்ராவல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்ச நாள் நான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்து கண்டிப்பாக இவர் கூடயே சேர்ந்து நான் வந்து ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. தேங்க்யூ.